திடீர்னு ஜியோ வந்துச்சு. ஜியோ வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் வந்து இலவசமாக வந்து சிம் கார்ட்ஸ் கொடுத்தாங்க. மக்கள் 3 மாதம் யூஸ் பண்ணாங்க, 6 மாதம் யூஸ் பண்ணாங்க. அப்போ மக்கள் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கீங்க. இவங்களோட வெளியுறவு கொள்கை தவறான கொள்கையால் தான் வந்து இன்றைக்கி ஈரான்றது நம்மளால் வந்து அதே முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நகர்ப்புறத்தில் வாழ்கிறவங்க வந்து கேஸை தவிர்த்துட்டு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தடுக்கு போக முடியாது. ஏன் ஆல்டர்னேட்டிவ் மெத்தடுக்கு போக முடியாது அப்படின்னு சொன்னால், நீங்கள் விறகோ மற்ற எதுவும் யூஸ் பண்ண முடியாது. எலக்ட்ரிசிட்டியும் நீங்கள் வந்து பயன்படுத்துறது உங்களுக்கு தேவையான அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்காது. ஸோ இது வந்து மொத்த தமிழ்நாட்டில் மொத்த இந்தியாவில் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. இவங்க வந்து குறிப்பாக வந்து மாநகரங்களில் வந்து டார்கெட் பண்ணுறாங்க இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் கொடுக்கறதுக்கு. இதே வந்து 1-2 நகரங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த நகரங்களில் வந்து அந்தளவுக்கு வந்து பிஎஸ்யூக்கு வந்து லாபம் வராத இடங்களில் அவங்க தொடர்ந்து வந்து அந்த பிஎஸ்யூ, அதாவது வந்து இந்தியன் ஆயிலாக இருக்கட்டும், ஹெச்பியாக இருக்கட்டும், இல்லை வந்து பிபியாக இருக்கட்டும், அவங்களே கண்டினியூ பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா அது நஷ்டம் உருவாகிற இடங்கள். அதனால் வந்து அங்கே வந்து கவர்மெண்ட் அரசாங்க நிறுவனங்கள் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த அரசாங்க நிறுவனங்கள் வந்து தானாகவே அழிஞ்சு போயிடும். எப்படின்னு கேட்டிங்கன்னா 2014 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜியோக்கு வந்து 4G அந்த ஏலத்தில் வந்து 4G ரைட்ஸ் கொடுத்தாங்க. அந்த டைமில் பிஎஸ்என்எல் கொடுத்துருந்தா பிஎஸ்என்எல் வந்து சர்வைவ் ஆகிருக்கும். அப்போ என்ன ஆச்சுன்னா வந்து பிஎஸ்என்எலுக்கு 4G கனெக்ஷன் கொடுக்காதனால நிறைய பேர் வந்து கனெக்ஷன் இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போர்ட்டபிலிட்டி சொல்லிட்டு ஏர்டெல் ஜியோவுக்கு மாறிட்டாங்க. அப்போது வந்து பிஎஸ்என்எல் வந்து சர்வைவ் பண்ண முடியாது. இன்றைக்கி பிஎஸ்என்எலோட நிலைமை பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனின்னு ஒன்று இருந்தால் கூட வந்து அதை நிர்வகிக்க முடியாமல் ஒரு நஷ்டத்தில் தான் வந்து இயங்கிட்டு இருக்கு, வாடிக்கையாளர் இல்லாமல் இயங்கிட்டு இருக்கு. இதே சூழ்நிலை தான் வந்து இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம், இல்லை ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சூழல் வந்து கண்டிப்பாக ஏற்படும். ஒன்று வந்து இந்த அரசாங்கம் வந்து தொடர்ந்து எல்லாத்தையும் வந்து தனியார் மயமாக்கணும். ஏர் இண்டியா வைத்தாங்க. நம்ம எல்ஐசி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மொத்த எல்ஐசியை வந்து பப்ளிக் ஷேர் மார்க்கெட்லேருந்து லிஸ்ட் பண்ணி அதுலேருந்து பணத்தை வந்து லிக்விடேட் பண்ணாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த போக்கு வந்து மக்களை வந்து மிரட்டுற போக்காக இருக்குது. இந்த மாதிரி நெருக்கடியான சூழ்நிலையில் எப்படி வந்து மக்களுக்கு வந்து நல்லது பண்ணணும்னு விட்டுட்டு இவங்க வந்து மறுபடியும் மக்களுக்கு நெருக்கடியை தள்ளுறாங்க. மக்களை ஏன் நெருக்கடியில் தள்ளுறாங்கன்னா, மோனோபோலி சொன்ன ரேட் ஏறும், ரைட்? கேஸ் ரேட் ஒரு பக்கம் ஏறிச்சினாலும் இப்போ உங்களுக்கு கேஸ் தடையற்ற கேஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னு சொன்னால், உரம் தயாரிக்கிறாங்க இல்லையா, அதுக்கு நேச்சுரல் கேஸ் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த நேச்சுரல் கேஸை வந்து அங்கே வந்து விநியோகம் பண்ணாமல் நிறுத்திட்டு இங்கே வந்து ப்ரைவேட் கம்பெனி கொடுக்குறாங்க. ப்ரைவேட் கம்பெனிஸ்லேருந்து நமக்கு வரப்போகுது. இப்போ உரங்கள் பார்த்தீங்கன்னா 1.5 மாதம்லேருந்து 1.25 மாதத்துக்கு உரம் தான் வந்து நமக்கு கையிருப்பு இருக்குது. இப்போ வந்து 1.5 மாதத்துக்கு அப்புறம் வந்து இதே நிலை தொடர்ந்துச்சு, நேச்சுரல் கேஸ் வந்து நமக்கு வந்து இம்போர்ட் பண்ண முடியல, இறக்குமதி பண்ண முடியலன்னு சொன்னால், உரம் இல்லைன்னா விவசாயம் பண்ண முடியாது. விவசாயம் பண்ண முடியலன்னா வேளாண் உற்பத்தி இருக்காது. வேளாண் உற்பத்தி இல்லைன்னா நம்மகிட்ட உணவு இருக்காது. உணவு இல்லைன்னா வந்து நம்ம வந்து வேறு நாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போது உங்கள்கிட்ட வந்து இன்றைக்கி வந்து உணவு இருக்குது, கேஸ் இல்லை. நாளைக்கு கேஸ் இருக்கும், உணவு இருக்காது. அப்போ யோசிச்சு பாருங்கள், கேஸுக்கும் நீங்கள் வந்து டபுள் பணம் கொடுக்கணும், உணவு இறக்குமதி பண்ணால் கஷ்டம். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொருளாதாரம் மோசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்திய ரூபாய் வந்து வீழ்ச்சி அடைஞ்சு 95க்கு வந்துச்சு. நம்ம வந்து இன்றைக்கி ஏற்கனவே நான் வந்து ஒரு வீடியோவில் சொன்னேன், அதாவது வந்து நம்ம வந்து $45-50 வாங்கிட்டு இருந்த க்ரூட் ஆயில் வந்து இன்றைக்கி $115 $120 கொடுத்து நம்ம வந்து கேஷ் அண்ட் கேரி பண்ணுறோம். ஏற்கனவே வந்து நம்ம வந்து கிரெடிட்டில் வந்து வாங்கிட்டு இருந்தோம். ஈரான்டியா இல்லை ரஷ்யாட்ட இருக்கும்போது கிரெடிட்டில் வாங்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் மார்க்கெட்டில் பிரெண்ட் ப்ரைஸில் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அப்போ நாளைக்கு வந்து இந்த மாதிரி தனியார் மயமாக்கி இந்த மாதிரி மக்களை வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்க மத்திய அரசுன்னு சொன்னால், அப்போ இந்த அரசு வந்து எதுக்கு நமக்கு தேவை? ஒரு அரசோட வேலை என்ன? அரசாங்கம் வந்து நம்மகிட்ட வந்து வரியை வந்து கலெக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த வரியை வச்சு மக்களோட வாழ்க்கையை வந்து மேம்படுத்துறதுக்காக தான் அரசு. இப்போ நேருஜியாக இருக்கட்டும், இந்திரா காந்தியாக இருக்கட்டும், இல்லை ராஜீவ்காந்தியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து நிறுவனங்களை உருவாக்குனாங்க. பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் வந்து நிறையா நிறுவனங்கள் உருவாக்குனாங்க. ஐஐடியாக இருக்கட்டும், ஐஐஎம்மாக இருக்கட்டும், ஏஎம்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து இஸ்ரோவாக இருக்கட்டும், டிஆர்டிஓவாக இருக்கட்டும், இல்லை வந்து டேம்ஸ் கட்டுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கவர்மெண்ட் ஏஜென்சிஸை உருவாக்குனாங்க. எதுக்காகனா வந்து மக்கள் நலம், சோஷியலிசம் சொல்லிட்டு உருவாக்குனாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிற எல்லாத்தையுமே தனியார் மயமாக்கி எல்லாத்தையும் விற்று காலி பண்ணிவிட்டு மக்களை நடுத்தருக்கு நிறுத்தணுன்றது தான் இவங்களோட ஒரே பிளான். அப்போ மக்கள் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கீங்க. இவங்களோட வெளியுறவு கொள்கை தவறான கொள்கையால் தான் வந்து இன்றைக்கி ஈரான்றது நம்மளால் வந்து க்ரூட் ஆயில் வந்து அந்த டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வாங்க முடியல, தடையற்ற சப்ளை இல்லை, கல்ஃப்லேருந்து நமக்கு வந்து சப்ளை வரமாட்டேங்குது. இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் மக்களை மறுபடியும் வந்து இந்த மாதிரி வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணி ப்ரைவேட் கம்பெனிஸ்ட்டை ரூட் பண்ணி மக்களை வந்து எப்படிலாம் வந்து பிரச்சனைக்குள்ளே தள்ளுறாங்க. நீங்கள் போய் பாருங்கள், நம்மள்ட்ட வந்து உரம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 மாதத்துக்கான உரம் கையிருப்பு தான் இருக்குது.
அந்த உரம் முடிஞ்சு போச்சுன்னா விவசாயம் பண்ண முடியாது. இன்றைக்கி வந்து உரமும் பூச்சிக்கொல்லியும் இல்லைன்னா வந்து விவசாயம் பண்ணுறது வந்து கஷ்டம். ஆர்கானிக் விவசாயங்கள் இப்போ நிறைய நம்ம பண்ணுறது கிடையாது. 99% வந்து இதை சார்ந்து தான் நம்ம இருக்கோம். அப்படி வந்து உணவு தட்டுப்பாடு வந்துச்சுன்னா இந்தியா மறுபடியும் வந்து பெங்கால் ஃபேமின்னு சொல்லிட்டு 1940 2ஆம் உலகம் போல வந்து வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து இங்கேருந்து உணவுப் பொருட்கள் அங்கே எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் பெரிய பஞ்சம் வந்துச்சு. அந்த மாதிரி பஞ்சம் வந்தாலும் நம்ம ஆசைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த நகர்வுகளை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. மத்திய அரசோட இந்த மாதிரி தவறான போக்குகளும் தொழிலதிபர்களுக்கு வந்து சாதகமாக அவங்க வந்து சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தோடு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி போக்கு இருக்கிற மத்திய அரசு 5 மாநிலங்களில் வந்து எலெக்ஷன் தேர்தல் இருக்குது. இதெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த பாஜக அரசுக்கு வந்து ஓட்டு போட்டால் மேலும் மேலும் நம்மளோட வாழ்வாதாரமும் நம்மளோட வாழ்க்கையோட தரமும் வந்து ரொம்ப மோசமாகிடும். அதனால் வந்து சரியான ஒரு முடிவெடுத்து சரியான கட்சிக்கு வந்து நீங்கள் ஓட் போடுங்க. இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் அனைவரும் உங்களோட தாழ்மையான கருத்தை வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த காணொலியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.